வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த முதல் வாரம் இந்த மாலை நேரத்தில் குடும்ப ஆசீர்வாத செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பங்கள் ஆனந்தமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பம் ஐக்கியமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பங்கள் பரிசுத்தமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். குடும்பங்கள் பரலோக ஆசீர்வாதத்தின் அல்லேலூயா மேன்மைக்குரியவர்களாக இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே இந்த மாலை நேரத்தில் குடும்ப செய்திகளை நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் வரப்போகிறோம். ஒருவேளை நீங்கள் எங்கிருந்து கவனித்தாலும் என்னோடு சேர்ந்து இணைந்து பாட நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடப்போகிறோம். ஆமென். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வு என்கிற பாடலை சேர்ந்து பாடப்போகிறோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றி கொள்வேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றி கொள்வேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரைவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரைவும் செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரைவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரைவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரைவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இது. நித்தியரைவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இது. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. சொல்லுங்க. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ.
குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யுமே. சொல்லுங்க, ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிற குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னை தாங்க செய்யுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கடைசி பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே. சொல்லுமா, சாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாடுங்க, என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். உள்ளம் தந்தீரே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யுமே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்தவும் நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, பரலோக வார்த்தையில கர்த்தரை புகழுங்க. ஹல்லேலூயா. அந்த பரலோக வார்த்தையில பரமனை பற்றி துதியுங்கள். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒரு தாய் தேற்றுவது போ என் இயேசு தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு வார்த்தைகளை சொல்லுங்களேன். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிங்க. Yes Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணலாமா? இயேசு எனக்காக மரித்தவர், எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்று
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல், ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிற நேசர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, முடிந்தால் கரங்களை தட்டி பாடுங்க. ஹalleluya 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 we worship you Lord. Hallelujah. സർവ്വലോകാധിപ നമസ്കാരം, സർവ സൃഷ്ടികരെ നമസ്കാരം, தரைகடலுயிர் வாழ் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரைகடலுயிர் வாழ் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். சொல்லுங்க பார்க்கலாம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே. பாடல் மூலம் அவரை துதித்து ஆராதிங்கள். குடும்பத்தில் தேவ மகிமை இறங்கட்டும். தயபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, எந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய நன்மையுள்ள. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, எந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஒரே ஒரு வார்த்தை. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே. இருக்கிற இடங்களில் ஆண்டவரை துதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya ஆண்டவரை தொழுதேற்று. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே ஆராதிங்க, அவர் அப்படியே துதிங்க. அவர் நல்லவர். God is good. ஹalleluya. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. ஆராதிக்கிற ஆண்டவரே ஹalleluya. சந்தோஷம் பொங்குதே
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் மகிழ்ச்சியா இருப்பதை விரும்புகிறார். குடும்பங்கள் மகிழ்ந்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுங்க அந்த வார்த்தை, ஆனந்தமே. சேர்ந்து பாடுங்கள், கர்த்தரை ஆராதிங்கள். ஹல்லேலூயா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். கண்களை மூடி செய்திக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லுங்க. கரங்களை உயர்த்தியோ விரித்தோ, அவர் தாய் போல தேற்றுகிற கர்த்தர், தந்தை போல ஆற்றுகிற கர்த்தர், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட கர்த்தர். Yes Lord, we worship you Lord, be glory, hallelujah. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. worship you Lord. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும். அப்படி கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா சொல்லுங்க. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. Lord, we praise you. Lord, we worship you. Ebenezer, Emmanuel. Oh, Rabba Shekantara Rabba. Hallelujah. Amen. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்தினூற்றே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும்
பணிந்தே தொழுவோம். மனிதர் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்தினோற்றே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்தே தொழு. கடைசி ஒருமுறை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Yes Lord. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். நான் சிறுக, ஏசப்பா நீங்க மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. அந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை குடும்பத்து குறித்திய உண்மையான வேதாகம சத்தியங்கள் வெளிப்படட்டும். அநேகர் வாழ்வில் இருக்கிற சந்தேகங்கள் மாற, அநேகர் வாழ்வில் ஆண்டவரை குடும்ப நன்மை நலன்கள் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க அப்பா, கரத்தில் கொடுத்து எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, சமீபத்தில் தூரத்தில் எங்கிருந்து கவனித்தாலும் அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதமாய் மாறட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு நிறைவேறப் போகிறோம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ரூத் சாப்டர் 2 verse 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஓகே, இன்றைக்கு ரூத், நகோமி, போவாஸ் இவர்கள் வாழ்வில், குடும்ப வாழ்வின் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். குடும்பம் அப்படின்னா பொதுவாக நான் சொல்ற வார்த்தை கூடும் இன்பம், அதுதான் குடும்பம். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினால் கடந்த மாதங்களாக ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இந்த குடும்ப செய்திகளை கொடுக்க ஆண்டவர் என்னை பாரப்படுத்துகிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது. அநேக குடும்பங்களுக்குள் கருத்து வேறுபாடு, அநேகருடைய குடும்பங்களுக்குள் சண்டை, அநேகருடைய குடும்பங்களுக்குள் பிரிவினை. ஏனென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். இன்னைக்கு நாம் இந்த ரூத், போவாஸ் இந்த குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நகோமி இவங்களெல்லாம் பற்றி தியானிக்க போகிறோம். பைபிளில் 66 புஸ்தகத்தில், பழைய ஏற்பாட்டில் 2 புஸ்தகம் பெண்களின் பெயரையுடைய புஸ்தகம். ஒன்று எஸ்தர், இன்னொன்று ரூத். எஸ்தர் யூத பெண்மணி, அந்த சரித்திரத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணியின் பெயரிலே புஸ்தகம் அமைந்திருக்கிறது. இன்னொன்று ரூத். இவள் மோவாப், அம்மோன் என்கிற அருவருக்கப்பட்ட தகப்பனின் சந்ததி. 10 தலைமுறைக்கு சபைக்குழுவர்கள் இருக்க முடியாது. அந்த ரூத், அந்த சகோதரின் பெயரில் இந்த புஸ்தகம் அமைந்திருக்கிறது. 4 அதிகாரம் உண்டு. மிக நேர்த்தியான சரித்திரம், மிக நேர்த்தியான சத்தியம். இதெல்லாம் உண்மை, பொய் அல்ல. இதுக்கு முன்பதாக நாம் அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த நகோமி, எலிமெலேக்கு 2 பிள்ளைகள் மக்லோன், கிலியோன் இவங்கெல்லாம் பெத்லகேமில் தங்கியிருந்தார்கள். பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. பெத் அப்படின்னாலே மூல பாஷையில், எபிரேய பாஷையில் பெத் அப்படின்னா வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். இட்ஸ் நாட் ஆர்டினரி பிளேஸ். அது ஒரு சாதாரணமான இடம் அல்ல, பரலோகம் முன்குறித்த இடம். பெத்லகேமே, நீ யூதேயாவில் சிறியதாக இருந்தாலும் யூதாவை ஆளுகிற ராஜாவினில் தோன்றுவார் என்று முன்குற்றியே அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட இடம். பரலோகம் தெரிந்து கொண்ட இடம் பெத்லகேம். பிதா தெரிந்து கொண்ட இடம் பெத்லகேம். இரட்சகர் இயேசு பிறந்து முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறி திகழ்ந்த அந்த இடம் பெத்லகேம். முழு உலகத்துக்கும் ஆண்டவராகிய இயேசுவை பெற்றெடுக்க ஒரு பரிசுத்தவாட்டி மரியாள் வாழ்ந்த இடம் பெத்லகேம். சாதாரணமான இடம் அல்ல.
ஆண்டவர் முன்குறித்த இடம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம், ஆண்டவர் ஆசீர்வதித்த இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் வாழ்வில் நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நல்ல குடும்பம். நகோமி அப்படின்னா பிரியமுள்ள அப்படின்னு அர்த்தம். நகோமிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பிரியமுள்ள அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நல்ல பிரியமுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிமெலேக்குன்னா என் தேவன் ஒரு ராஜா. ஹல்லேலூயா. மை லார்ட் இஸ் கிங் அப்படின்னு அர்த்தம். என் தேவன் ஒரு ராஜா அப்படின்னு அர்த்தம். ரூத் அப்படின்னா சிநேகிதி அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. போவாஸ் அப்படின்னா ஆஸ்தி உள்ளவன். இப்படிலாம் மூல பாஷையில அதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நகோமியின் குடும்பம் முதலாவது இருந்தது என்ன தெரியுமா? பெத்லகேம்ல இருந்தாங்க. அப்பத்தின் வீட்டில் இருந்தார்கள். ஆண்டவர் வைத்த இடத்தில் இருந்தார்கள். நல்ல ஐக்கியத்தில் இருந்தாங்க. நல்ல மேன்மையான இடத்துல இருந்தாங்க. இன்றைக்கும் பாருங்க, முழு உலகத்திலும் அந்த பெத்லகேம்ல இயேசு பிறந்ததுனாலே அந்த இடத்தை பார்ப்பதற்கு லட்சமான ஜனங்கள் போகிறார்கள். இந்திய அரசாங்கம் கூட கிறிஸ்தவர்கள் அந்த புனித பயணம் மேற்கொள்ளும் போது பெத்லகேம் போறதற்காக கிறிஸ்தவர்களுக்கு 20,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. போய் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி கடந்த வருஷம் அந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்தா நானும் என் துணைவியாரும் ஒரு பெரிய போதகரோடு இணைந்து ஒரு ஸ்டடி டூர் போயிருந்தோம். ஒரு 10 நாட்கள் அந்த வேதாகம நாடுகளில் தங்கியிருந்தோம். அதில் 2 நாட்கள் அந்த பெத்லகேமில் தங்கியிருந்தோம். குறிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அப்போ அந்த கைட் சொன்னார், இதுதான் போவாசுடைய வயல், போவாசுடைய நிலம், இந்த ஏரியா தான் காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்பர் 1, அவர்கள் பஞ்சம் பிழைக்க அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு முறைகேடான மோவாவுக்கு போனது வேதனைக்குரிய விஷயம். பாருங்க, ஒரு குடும்பம் தேவன் வைத்த இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் தேவன் வைத்த ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் தேவன் வைத்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். சூழ்நிலைமை எதுவானாலும் ஒரு தேவ ஜனம் குடும்பமாய் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. தவறான ஐக்கியத்துக்கு நேராய் பிரயாணப்படக்கூடாது. பைபிள்ல வாசிக்கிறோம், கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். தேவன் வைத்த ஸ்தானத்தை ஒரு நாளும் குடும்பங்கள் இழந்து விடக்கூடாது. தேவ ஐக்கியத்தை இழந்து விடக்கூடாது. தேவனோடு உள்ள உறவை இழந்து விடக்கூடாது. பஞ்சமா கர்த்தர் போஷிப்பார். பஞ்சத்தில் அவர்களோடு உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமானுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். பணகுடி ஊரை என்று தகப்பனார் தெரிந்து கொண்டார். 50 வருடத்துக்கு முன்பதாக, என்னுடைய அறிவு சரியாக இருந்தால் நான் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாகவே இந்த ஊரை என் தகப்பனார் தெரிந்து கொண்டார். அன்றைக்கு பெந்தெக்கோஸ் நாளின் அனுபவம் உள்ள திருச்சபைகள் வேற இல்லை. தெரிந்து கொண்டு வாடகை வீடு எடுத்து ஊழியங்களை ஆரம்பித்து கண்ணீரோடு ஜெபித்து ஒரு சொந்த இடம் வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி அவங்க இதை தெரிந்து கொண்டு ஊழியம் செய்தார்கள். என்ன ஆச்சரியம், ஒன்று கெட்டு போய்விடவில்லையே. இங்கே இருந்து அநேக கிளை சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. கையருகே கிளை தந்தார், காணாத இடத்தில் ஒரு கிளையை தந்தார். இங்கே இருந்து அநேக முழு நேர ஊழியர்கள், மிஷனரிகள் எழும்பி இருக்கிறார்கள். தோத்திரம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் வச்ச இடத்துல இருக்கணும். குடும்பங்கள் தோத்திரம் தேவ சித்தத்தை இழந்து விடக்கூடாது, தேவ திட்டத்தை இழந்து விடக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? தோத்திரம், பஞ்சம் பிழைக்க அவங்க தன் சொந்த இடத்தை விட்டது தவறு. எல்லாரும் போயிட்டாங்களா? இவன் குடும்பம் மட்டும்தானே போயிருக்கிறாங்க. எல்லாரும் உறவு விட்டு போயிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி மாறு தட்டி சொல்லணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் 16 காரியத்தை சொல்லி, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதிருக்கிறது, பிரிக்க முடியாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சவால் விடுகிறார், ஒரு சேலஞ்ச் பண்றார். என்ன வந்தாலும் சரி. எனக்கு அருமையான காலம் சென்ற தகப்பன், அருமை பரிசுத்தவான், தேவ மனிதன், தீர்க்கதரிசி ஐயா, கனத்துக்குரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா பழைய பாடல்கள் படிப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு அடி, என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாம் எவ்வள அன்பு கூர்ந்தார்,
என்ன வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன், நான் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். ஆங்கிலத்தில் ஒரு பாடலுடைய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I have decided to follow Jesus, no turning back, no turning back. உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே நான் பின்னோக்க மாட்டேன். Hallelujah, praise the Lord. நம்பர் 1, அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டது என்ன தெரியுமா? ஐக்கியத்தை விட்டாங்க, தவறான முடிவெடுத்தாங்க. அப்படின்னா பின்மாற்றம். ஒரு நாளும் ஒரு குடும்பங்கள் கர்த்தரை விட்டு பின்மாறவே கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா, glory be to God. தோத்திரம். நீதிமான் உத்தமத்து நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதில் நான் யோசிக்கிறேன், தகப்பனார் ஒரு நல்ல அண்மையான தேவ மனுஷன், ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். காலங்கள் வந்தபோது கர்த்தர் ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஊழியக்காரராய் மாற்றினார். 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க. ஆனால் இயேசுநாதரை உறுதியாக பிடித்தாங்க. அவங்க காலங்களில் உலக ஆசீர்வாதங்களை ரொம்ப அனுபவிச்சாங்கன்னு தெரியல, ஆனால் நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாங்க. காலங்கள் வந்தது, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்தியாவின் பல மாநிலங்களில், தமிழ்நாட்டில் முழுவதும், கர்நாடகாவில், கேரளாவில், மகாராஷ்டிராவில், பீகாரில், ஜார்க்கண்டில், டெல்லியில், பஞ்சாபில், கல்கத்தாவில், மத்திய பிரதேசத்தில், எல்லா இடங்களிலும் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். யோசித்து பார்த்தேன், உலக நாடுகளுக்கு கர்த்தர் கொண்டு போக ஆரம்பித்தார். யோசித்து பார்த்தேன், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஒரு தலைமுறை நிற்குமானால் அந்த தலைமுறையை கட்டாயம் அவர் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. எல்லா இடங்களுக்கு இந்தியாவில் கர்த்தர் கொண்டு போனார், மகாராஷ்டிராவில் பயன்படுத்தினார், எல்லா இடங்களிலும் கர்த்தர் கொண்டு போனார், ஆந்திராவில் பயன்படுத்தினார். அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். காலங்கள் வந்தபோது வெளிநாடுகளுக்கு கர்த்தர் கொண்டு போனார், ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். 10 முறை இலங்கை தேசத்தில் எல்லா இடங்களிலும் போய் கர்த்தர் ஊழியம் செய்ய வைத்தார். 3 சபைகளை ஆரம்பித்தேன். இன்றைக்கு அங்கே 14 சபைகள் உண்டு. ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அரபு நாடுகளுக்கு கர்த்தர் கொண்டு போனார். அமெரிக்கா கண்டத்தில் கால் வைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆப்பிரிக்கா கண்டத்தில் கால் வைக்க கர்த்தர் உதவி செய்தார். யூரோப் கண்டத்தில் கால் வைக்க கர்த்தர் உதவி செய்தார். நான் யோசிப்பேன், ஒரு நாளும் பெருமை இல்லை, கண்களிலிருந்து கண்ணீர் வரும். ஒரு தலைமுறை கர்த்தருக்காய் வாழ்ந்ததுனால ஹல்லேலூயா, அவன் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை பெருமையாய் சொல்லாமல் நன்றியாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படாத. பின்மாற்றம் வேண்டாம். சூழ்நிலைமைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். சூழ்நிலைமைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பைபிளில் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் தி கிரேட் கமிஷன் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய பிரதானமான கட்டளை, புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களை சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் கற்பித்து யாவையும் உங்களுக்கு போதியுங்கள் என்று சொல்லிட்டு கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் ஏன் பின்வாங்கணும்? என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் கூட இருக்கிறார். வாசிங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. லூக் சாப்டர் 8 verse 13. 8:13 வாசிங்கள். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பாருங்க, பிரசங்கத்தை கேட்கும் போது சந்தோஷமா கேட்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினார், எனக்கு பிரயோஜனமா இருந்தது, சோர்ந்து போய் வந்தேன், ஆறுதல் அடைந்தது, கர்த்தர் என்னை உணர்த்தினார் என்றெல்லாம் பேசுறாங்க. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே, தங்களுக்குள்ளே ஆழமாய் ஏதோ மேலோட்டமாய் இருக்கிறத வெளியே ஆழமாய் வேர் கொள்ளாதனாலே, கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்திலே அவர்கள் பின்வாங்கி போய் விடுகிறார்கள். பாத்தீங்களா சோதனை காலத்தில்? அப்போ சோதனை காலத்தில் பின்வாங்குகிறதுல கிறிஸ்தவம், சோதனையை சாதனையாய் மாற்றுகிறதான் கிறிஸ்தவம். உபத்திரப்படுறது நல்லது. ஆக நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்,
நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு சுத்த பொன்னாய் நான் விளங்குவேன். யோபுனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். பின்மாற்றம். ஏன் தெரியுமா? வசனம் உள்ள போகல. ஏன் ஒரு மனுஷன் அதே ஸ்தானத்தில் இருக்க முடியல? பரிசுத்தத்தில் ஏன் இருக்க முடியல? கோயிலில் போய் நல்லா தான் பிரசங்கம் கேட்குறோம், ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே சீரியல் வாரியல் விளக்கு மாற வச்சு பார்த்துட்டு கிறிஸ்தவேன்னு சொல்லாத, வெக்கப்படு. எனக்கு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். நீங்கள் ஒரு 10 ரூபா காணிக்க போட்ட உடனே, 100 ரூபா காணிக்க போட்ட உடனே, கோயிலுக்கு எதையோ வாங்கி கொடுத்த உடனே கிறிஸ்தவனை மாறிடலாமா? நோ. அசிங்கத்துக்கு நேராய், ஆபாசத்துக்கு நேராய் பேர் கிறிஸ்தவ பேரு. நாங்கள் இந்த சர்ச்சை குறித்து பெருமை. எங்கள் கட்டடம் எவ்வளோ பெருசு தெரியுமா? எங்கள் கோயில் எவ்வளோ பெரிய டவர் தெரியுமா? தோத்துறோம். அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? அல்லேலூயா. சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்காங்க, வீட்டில் ஒரு மாதிரி. ஒரு பையன்கிட்ட கேட்டாங்களா, எப்பா உங்கள் அப்பா எப்படிரா? எங்கள் அப்பாவா சர்ச்சில் தேவதூதன் மாதிரி இருப்பார், வீட்டில் பீசாசு போல இருப்பார். ஹலோ, நல்லா இருக்குல்ல? சர்ச்சில் எங்கள் அப்பா நல்ல ஏஞ்சல் மாதிரி இருப்பார், வீட்டில் டெவல் மாதிரி இருப்பார். எப்படி இன்னைக்கு பின்மாற்றம்? எப்படி இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆவிக்குரிய தன்மை நம்மை விட்டு போய்விடக்கூடாது. இந்த குடும்பத்தில் புருஷன் மரித்து போனான், 2 வாலிப பிள்ளைகள் மரித்து போனார்கள். ரூத் விதவையா மாறி போனாங்க. கல்யாணம் பண்ண அந்த வாலிப பிள்ளைகள் ஓர்பாலும் ரூத்தும் நகோமியும் 3 பேரும் விதவையா இருந்தாங்க. காரணம் தெரியுமா? வாழ்க்கையில் சோதனைக்கு மேலே போராட்டத்துக்கு மேலே போராட்டம். ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கை நடந்த சம்பவம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. இருக்க வேண்டிய ஐக்கியத்தை அவங்க தொடர்ந்து அதை அப்படி கண்டினியூ பண்ணாமல் விட்டது தான் காரணம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. ஹீப்ரூ சாப்டர் 10 verse 38, 10:38 வாசிங்கள். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாயிராமல், நாமோ பாருங்க, கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். பின்வாங்கி போனால் கெட்டு போவோம். பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம். 1 மணி நேரம் ஜெபித்தவங்களுக்கு 1/2 மணி நேரம் ஜெபிக்க முடியலை. ஒரு காலத்தில் டெய்லி காலை 5 அதிகாரம் வேதம் வாசித்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்க நேரம் இல்லை. சாக்கு போக்கு சொல்றோம். பிசினஸ் இருக்கு, பேர பிள்ளைகள் இருக்காங்க. சாக்கு போக்கு சொல்லாதுங்க. ஆலயத்துக்கு கரெக்டாக போவோம். ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னால் போய் உட்காந்துருப்போம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப லேட்டஸ்டாக ஆத்மாவின்னு சொல்றதுக்கு முந்தி இவங்க ஆத்மாவை கொண்டு மட்டன் கடையில் நிற்பாங்க. கேட்டால் நாங்கள் கிறிஸ்டியன். யோசிச்சு பாருங்க. அழகப்படு கெட்டு போக பின்வாங்குறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடு ஏற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பின்வாங்கி போனால் கெட்டு போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அவங்க வாழ்க்கையில் இருந்தது பின்மாற்றம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை வாசிங்க. லூக் சாப்டர் 9 verse 62. அதற்கு இயேசு கலப்பையில் கை வைத்து தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை தகுதி உள்ளவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. கலப்பையில் கை வச்சாச்சு. இனி உழாம இருந்தா, தொழி அடிக்காம இருந்தா, நடாம இருந்தா இப்படி அறுக்க முடியும்? அதான் அதனுடைய அர்த்தம். பைபிளில் போட்டிருக்கல, சோம்பேறி குளிர்கிறதுன்னு விழமாட்டானா. அறுப்பு காலத்தில் பிச்சை கேட்டாலும் பிச்சை கிடைக்காது. தோத்துறோம். பின்மாற்றம். இன்றைக்கு கலப்பையில் கை வச்சாச்சு. ஆனால் இனி முன்னேறணும், வாழ்க்கையில் முன்னேறணும். யோசிச்சு பார்த்தீங்களா? கலப்பையில் கை வச்சாச்சுன்னா உழுத வேண்டியதானே, உழுதா தொழி அடிச்சிட வேண்டியதானே, தொழி அடிச்சா நட்டுற வேண்டியதானே, நட்டா 2 முறை களப்பறிக்க வேண்டியதானே, அப்படி அறுத்துற வேண்டியதானே, ஆசீர்வாதத்தை போட வேண்டியதானே, கண்ணீரோட எதிர்ச்சா கம்பீரோட அறுக்கலாமே. ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும். ஆவிக்குரிய ஆழமான காரியங்களை முன்னேறணும். கர்த்தருக்காக வாழ்வதிலே, ஜெபிப்பதிலே, ஊழியம் செய்வதிலே வாழ்க்கையில முன்னேற வேண்டும். பேச்சு நல்லா இருக்கு. இன்னைக்கு சிலருக்கு குடும்பம் உடைஞ்சு கிடக்கு. அழகா பேசுறாங்க, பேச்சு பழம் அழுவி பாலில் விழுந்த மாதிரி இருக்கு. மனைவி கூட இல்லை, பிள்ளைகள் கூட இல்லை. ஏன்? கொஸ்டின் மார்க். ஏன்? ஒரு நாளும் குடும்பங்கள் உடைவது, பிரிவது தேவ சித்தம் அல்ல. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் ஊழியராய் எங்களை பார்த்து கேட்கிறார். எங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறது. சொந்த குடும்பத்தை நீ நடத்த அறியலனா நீ எப்படிப்பா சபையை நடத்துவ? சொந்த குடும்பத்துக்கு நீ சாட்சி இல்லைனா நீ எப்படி ஊருக்கு சபைக்கு நீ சாட்சியா இருப்ப? சொந்த பிள்ளைகளை நீ வளர்க்க உன்னால முடியலனா, சொந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்க முடியலனா எப்படி நீ மற்றவர்கள் வளர்ப்ப? எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவ? முதல்ல ஏன் வாழ்க்கையில குடும்பத்தில் பின்மாற்றம் இருக்கக்கூடாது. இந்த நகோமியுடைய குடும்பத்தில் கற்றுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? பின்வாங்கி போனதுனால அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள். 2வது குறிப்பு வரேன். தவறான இடத்துல தங்கி ஐக்கியம் வைத்து பிழைக்க போனதனால் கணவனையும் மகன்களையும் இழந்த நகோமி.
முத்தான முதல் சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். எனக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான வார்த்தைகளை கொடுப்பார். நான் 3 பிரித்து பார்த்தேன். 1 எச்சரிப்பு, 2 ஆலோசனை, 3 வாக்குத்தத்தம். Come on, listen to me. 1 எச்சரிப்பு. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளின் வழியில் நில்லாத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத. இது எச்சரிப்பு, வார்னிங். ஆலோசனை என்ன தெரியுமா? கவுன்சிலிங் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. தவறான ஐக்கியம் வேண்டாம். இவருடைய வாழ்வின் காரணம் தவறான ஐக்கியம். வேதத்தில் வாசிக்கிறோம், திருமணமா அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைபடக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே இது. பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது. தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் யூதன் அப்படித்தான் இருக்கிறான். இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், தனியே வாசம் பண்ணுவார்கள், இவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. அல்லேலூயா, glory be to God. தவறான ஐக்கியம் கூடாது. இளையகுமாரன் வாழ்க்கையில் பாருங்க, தகப்பனோடு இருந்தான். 1 அவன் தவறான தீர்மானம், 2 தவறான முடிவு, 3 தவறான பிரயாணம், 4 தவறான ஐக்கியம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். என்றைக்கு அவன் சரியான தீர்மானம் எடுத்தானோ அன்னைக்கு தான் தன் தகப்பனோடு குடும்ப ஐக்கியத்துக்குள்ள அவனால் வர முடிந்தது. தவறான ஐக்கியம் நமக்கு வேதனை உண்டாக்கும் என்பது நமக்கு எச்சரிப்பு. நம்பர் 3, நல்ல கவனிங்க. இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க. புருஷன் ஏற்கனவே இழந்து போனார். 2 பையனும் கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு பால் ரூத் வந்துட்டாங்க. மோவாபிய ஸ்திரீகள், அந்நிய ஸ்திரீகள் தான். ஆனால் இப்போ பையெல்லாம் இறந்த உடனே தனக்கு ஏற்பட்ட தீமைக்கு மருமகள் மேல் பழி போடாத நல்ல நகோமி. எத்தனை குடும்பத்தில் மருமகள் கண்ணீர் அடிக்கிறாங்க தெரியுமா? வந்ததே வந்தால் தருதலை வந்துச்சு, வந்ததுன்னா என் பிள்ளைகள்லாம் செத்து போனான். தான் தப்பை ஒத்துக்கிடுறது கிடையாது. கொஞ்சம் கடினமாக தான் இன்னைக்கு பேச போகிறேன். தான் தப்பு ஒத்துக்கிட, எப்போ பார்த்தாலும் மருமகளை குற்றம் குற்றம் குற்றம். மருமகா நின்னா குற்றம், குனிஞ்சா குற்றம், எழுந்தா குற்றம், அவன் ரசம் வச்சா குற்றம், அதில் உப்பு இல்லை புளி இல்லை, எதையாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. கிறிஸ்தவர்கள் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் நல்ல நல்ல ஆண் பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய மூத்த மகனுடைய திருமணம் வந்தபோது என் மனைவிக்கு சொன்ன ஆலோசனை, என் பையனுக்கும் சில ஆலோசனைகளை சொல்லிக் கொடுத்தேன். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். என் மனைவிட்ட நான் ஒரே ஒரு ஆலோசனை சொன்னேன். எங்கள் பார், நமக்கு பெண் பிள்ளை இல்லை, வீட்டுக்கு வர்ற மருமகளை மகளாக ஏற்றுக்க, கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருப்ப. அவளை மருமகளாக ஏற்றுட்டேன்னா கடைசி வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான். ஏன்னா சில இருதயத்தில் என்ன தெரியுமா, மகளை ஒரு மாதிரி நேசிக்கிறது, மருமகளை ஒரு மாதிரி நேசிக்கிறது. மகா நல்லா இருக்கணும், மகா சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் மருமகா சந்தோஷம் இருந்தால் சில மாமியார் முகம் பார்த்தீங்கன்னா அம்மாவாசை மாதிரி இருக்கும். ஆனால் மக நல்லா இருந்தால் பௌர்ணமாய் இருக்கும் மக. ஒரே ஒரு கடினமான வார்த்தையை சொல்லட்டா, கிறிஸ்தவங்களுக்கு பேசுகிறேன், கிறிஸ்தவ திருச்சபைக்கு போகிறவங்களுக்கு பேசுகிறேன், கையில் பைபிள் எடுக்க வச்சுருவங்களுக்கு, பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு நான் பேசுகிறேன். 25 வருஷம் வாழ்ந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்த குடும்பம் சபையை தூக்கி தூர எரிஞ்சிட்டு ஏதோ தெரியாத இடத்துல உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குமா? வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சு வாழ தெரியாமல் குற்றப்படுத்திக்கிட்டே அவளை பிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் கேட்குறேன், கெட்டி கொடுத்தீங்களா உங்கள் பொம்பளை பிள்ளை அவள் விளங்குவாளா உருப்பிடுவாளான்னு கேட்கேன். நாசமாக போயிட மாட்டா? ஹலோ, ரொம்ப கடினமாக சொல்லிட்டேனா? ஏமா வந்த பொம்பளை பிள்ளை வச்சு வாழ தெரியலன்னா கெட்டி கொடுத்த இடத்துல அவன் பிள்ளை எப்படிமா நல்லா இருக்கும்? நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏன் அந்த சாபம், இவன் வடிக்கிற கண்ணீர் பலிக்காதா? காரணம் இல்லாமல் இட்ட சாகம் தங்காதுன்னா காரணத்தோடு உள்ள சாபம் தங்க தானே செய்யும். ஹலோ, அல்லேலூயா. குற்றப்படுத்தலம்மா, 2 பேரும் குற்றப்படுத்தல. குட், வெரி நைஸ். 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு நாளும் இந்த வீட்டுக்கு வந்ததுனால தானே நாங்கள்லாம் விதவி ஆயிட்டோம். இது என்ன தரித்திரியம் பிடிச்ச குடும்பம், இது என்ன சாபம் பிடிச்ச குடும்பம். சரி, அப்படி சொல்லலை. நகோமியும் அப்படி சொல்லலை, ஓர்பாலும் ரூத்தும் அதை பேசலை. நல்ல அருமையான குடும்பம். அல்லேலூயா.
மற்றவங்க மேலே பழி போடாத குடும்பம், மற்றவங்கள பிளைம் பண்ண, குடும்பத்தில் சண்டைக்கு காரணம் தெரியுமா? மற்றவங்கள பிளைம் பண்ணுறது, குற்றப்படுத்துறது. அந்த குடும்பமே ஒரு விளங்காத குடும்பம், அந்த குடும்பமே ஒரு சாபம் முடிச்ச குடும்பம். நம்ம குடும்பத்துக்கு அந்த பெண்ணை கட்டி தந்தாங்களே, இதை விட சாபம் வேற என்ன வேணும்? ஹலோ, சரியா சாப்பிடவே தெரியாது, சமைக்கவே தெரியாது. அந்த மருமக வந்த பிறகு தானே மரியாதையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் பேச்சு மாத்திரம் அழகாக பேசுவாங்க. எங்கள் குடும்பம்லாம் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? ஆமாம், கொஞ்சம் திரும்பி பார்த்தா தெரியும். ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு ஜெயிலில் இருக்கான், ஒருத்தன் குடிகாரனா ரோட்டில் இருப்பான். ரொம்ப பெருமையாக குடும்பத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் மருமகளை ஏற்றுக்கொள்ள மனசு வராது. கொஞ்சம் திருந்துங்க. மருமகளை ஏற்றுக்கொள்ள முடியாதனால தான் பையன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க. மருமகனை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதனால தான் இன்னைக்கு மக வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க. வெள்ளை சட்டை முடிச்சு வச்ச கல்யாணத்தை இன்னைக்கு கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் முடிக்க பார்க்குது. வேசித்தன முகாந்திரம் இல்லாமல் ஒரு நபரும் தள்ளிச்சிட்டு கொடுக்க முடியாது, டைவர்ஸ் கொடுக்க முடியாது. கிறிஸ்தவத்தில் நோ டிவோர்ஸ். ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி நான் எனக்கு புருஷன் வேண்டாம், எனக்கு மனைவி வேண்டாம்னு சொன்னா, வேதத்தின்படி நான் சொல்றேன், அவன் முட்டாள், அவன் பைத்தியக்காரன். பைபிள் படி நான் பேசுறேன். கிறிஸ்தவத்தில் நோ டிவோர்ஸ். ஒரே ஒரு ஆப்ஷன், வேசித்தன முகாந்தரத்தை நிரூபிக்கப்பட்டால் மட்டும் தள்ளிச்சிட்டு கொடுக்கலான் இருக்கு, மற்றபடி முடியாது. நல்ல கவனிக்க முடியும் அன்பு. ஒருத்தர் குற்றப்படுத்தாதுங்க. எனக்கு சிரிப்பு வருது. அந்த கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ட்ரோன் வந்துடும், அங்கே ஒரு கேமரா இருக்கும், இங்கே ஒரு கேமரா இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு பெரிய வீட்டு திருமணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், பிள்ளைகளோடு சேர்ந்து போயிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நாங்கள் ஊழியம் செய்த நாட்களில் அந்த பட்டணத்தில் என்னை நான் நேசித்த ஒரு குடும்பம், அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு மேரேஜ் போயிட்டு வந்தேன். ஆச்சரியமாக இருந்தது. பெரிய தேசத்தில் நல்ல பெரிய குடும்பம், ரொம்ப எளிமையாக அழகாக மேரேஜ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. கேமராஸ்லாம் பார்த்தேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், கல்யாண வீட்டில் எல்லாம் எடுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் காலில் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு சாயங்காலம் ரிசப்ஷன் இருக்குது, அப்படி ரிசப்ஷன் இருக்குது, அதனால் சீக்கிரம் அனுப்புங்க அப்படிம்பாங்க. உடனே கேமராக்காரங்க ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய தனி ஃபோட்டோஸ்லாம் வேணும். அவங்க லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஃபேமிலி எடுத்தாச்சு, ஹோல் ஃபேமிலி எடுத்தாச்சு, இவங்க எல்லாம் எடுத்தாச்சு, அப்பா அம்மா வச்சு அண்ணன் தம்பியெல்லாம் எடுத்தாச்சு. லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், லாஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ ப்ளீஸ் ப்ளீஸ். பொண்ணு மாப்பிள்ளை சொல்லுவாங்க, கடைசியாக ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ். இவன் அன்னைக்கு கடைசியாக பண்ண ஸ்மைல் தான் முடிஞ்சு. ஹலோ, சொல்கிறது வேடிக்கையாக இருந்தாலும் சிந்திங்க. கேமராமேன் சொல்கிறத நான் பலமாக பார்த்துருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ், லாஸ்ட்டாக ஒரு முறை, கடைசி ஒரு முறை சிரிங்க ப்ளீஸ். சிலர் அந்த கல்யாண ஃபோட்டோவில் வீடியோவில் கடைசியில் சிரிச்சது தான் கடைசி சிரிப்பு, அது வரைக்கும் பிரச்சனை. எனக்கு சிரிப்பு வரும் சில கல்யாண வீட்டில். நான் பேசுவேன், இந்த கல்யாண வீட்டில் கச்சேரி வச்சு பாட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, நான் பலமுறை சொல்லியிருப்பேன், மன்னித்து கொள்ளுங்கள். கச்சேரி வச்சுருப்பாங்க, அதில் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கர்த்தர் இயேசு கலந்து கொண்ட கனிவுடனே கல்யாணம். அதில் ஒரு அழகான இது போடுவாங்க, ஆஹாஹா ஓஹோஹோ அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் அர்த்தம் தெரியாது. ஆனால் சமீபத்தில் கொஞ்ச நாள் தான் அந்த பாட்டுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுட்டேன். ஆஹாஹா அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? கல்யாணத்து பிறகு ஆஹா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு நினைப்பா இவா, அவனும் அப்படின்னு நினைப்பான். கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் ஓஹோ மாமியார் கிளவி இப்படிலாம் ஏசுவாளா, இவன் இவ்வளவுலாம் புத்தி கட்டவனா இருப்பானா, ஓஹோ. கொஞ்ச நாள் கழிச்சு 1-2 பிள்ளைகள்லாம் பெற்றெடுத்து நிறைய பிரச்சனை அதெல்லாம் சந்திச்சு, இது ரொம்ப கஷ்டம். ஆஹா ஓஹோ அதான் கல்யாண வீட்டில் பாடுறாங்க நினைக்கேன், ஆஹாஹா ஓஹோஹோ அப்படின்னு யோசிக்கிறேன். குற்றப்படுத்தாதுங்க, மற்றவங்களுடைய குற்றங்களை சகிங்க, பொறுத்து போங்க, அவங்கள உருவாக்குங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய மேடு, நிறைய பள்ளங்கள், நஷ்டம், கஷ்டத்தெல்லாம் தாண்டிச்சுங்க. பிள்ளைகள் புதுசு, அவங்களுக்கு தெரியாது, அவங்கள நேசிங்க, அன்பா சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. உடனே குற்றப்படுத்தாதுங்க, டோன்ட் பிளேம். ஏன்னா ரோமர் 2:1 மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற யாரானாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க திருமணமான புதுசில் 35 வருஷத்துக்கு முந்தி 30 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு பிள்ளைகள் இப்போ தானே கால் வச்சிருக்காங்க. நம்ம காலம் வேற, அன்னைக்கு வேற சாப்பிட்டோம், அன்னைக்கு ட்ரெஸ் வேற, அன்னைக்கு காரியங்கள். எதையும் குற்றப்படுத்தாதீர்கள், நேசிக்க பழகுங்கள். நான் கன்னியாகுமரியில் நிறைய மீட்டிங் பேசுவேன். அதனால சில நேரம் அங்கே போயிட்டீங்கன்னா என்னை கன்னியாகுமரிக்காரங்கன்னே நினைப்பாங்க, என் பேச்சு அப்படி வந்துடும்.
நான் பல வருஷத்துக்கு முந்தி கன்னியாகுமரியில் ஒரு வீட்டுக்கு என்னை தேசித்த ஒரு வீட்டுக்கு சகோதரர் கூட்டு போயிருந்தார். அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க அம்மா என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டரே, எனக்கு மருமக வீட்டுக்கு வந்த கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்த புதுசில் என்னை அம்மானு விழிச்சா, கொஞ்ச நாள் கழிச்சு பெண்ணேன்னு விழிச்சா, இப்போ பட்டியேன்னு விழிச்சியா. இது கன்னியாகுமரி பாசை, மன்னிக்கவும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அம்மானு கூப்பிட்டாலாம். எனக்கு நிறைய இந்த மருமகளை தெரியும், மாமியார் அம்மானு கூப்பிடுவா. நான் உடனே புரிஞ்சுக்கிடுவேன், இது சும்மா. மாமின்னு கூப்பிடேன், அத்தைன்னு கூப்பிடேன், ஏன் அம்மா. எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. பெற்று வளர்த்த அம்மா தான் அம்மா. மற்றவங்கள கனத்துக்குரியவங்களை அம்மானு சொல்லலாம், ஆனாலும் மற்றவங்கள பார்த்து மாமின்னா மாமின்னு சொல்லு. ஹலோ, அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, கிளி மாதிரி மருமக வேணும்னு ஜாம் பண்ண பார்த்து தப்பாக போச்சு. ஏன்னா இப்போ கிளி மாதிரி கொத்தி கொத்தி விரட்டுறாங்க. யார்கிட்ட போய் சொல்ல? ஒருத்தர் குற்றப்படுத்தாதுருங்க, ஐக்கியமாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அடுத்தால பாருங்க, ரெண்டாவது, நகோமி ஒரு விசேஷமான பாத்திரம். எனக்கு வயசாயிட்டுமா, எனக்கு உதவி செய்யுங்கம்மா, என் கூட வாங்க, அப்படி கட்டாயப்படுத்தலை. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எனக்கு பணிவிடை செய்ய வாருங்கள் என்று அழைக்காமல் நீங்கள் போய் மறுமணம் செய்து வாழுங்கள் என்று வாழ்வின் நலனை கருதின நகோமி. யோசிச்சு பாருங்க, மருமகளின் வாழ்வின் நலனை கருதுறாங்க. நல்ல வயசான மாமியாரை நல்ல கவனிங்க, அது ஆசீர்வாதம். தாய் தோப்பனை கவனிக்கிறது நீடிய ஆயுள், நீடிய ஆயுள். ஹல்லேலூயா. சிலர் தாம் அம்மாவை தன்னுடைய அப்பாவை நல்லா கவனிப்பாங்க, ஆனால் மாமியார் மாமனாரை ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. சாபம். ஒரு நாளும் மாமனார் மாமியார் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. சிலருக்கு புருஷன் வேணும், புருஷன் ஆஸ்தி வேணும், புருஷன் கார் வேணும், புருஷன் பைக் வேணும். ஆனால் மாமனார் மாமியாரும் செத்துடணும், வெட்டி கொண்டுடலாமா? ஏமா, உன் புருஷன் எங்கே இருந்து வந்தான்? வானத்தில் தான் பொத்து நுழைந்தான். உன் மாமியார் வயிற்றுல தான் வந்தான். ஆயுசு காலத்தில் மாமனாரை மாமியாரை நேசிக்கப்பார், அது உனக்கு ஆசீர்வாதம். வயசானவங்களை அற்பமாக எண்ணாதுங்க, அற்பமாக எண்ணாது. ஒரு நாள் அற்பமாக எண்ணாதுங்க. உங்கள் மருமகள் அப்படி எண்ணலை, மாமியார் அப்படி எண்ணலை. ஆமென். அல்லேலூயா. ஐந்தாவது குறிப்பை பாருங்க. அவங்க போன்னு சொல்கிறா, நகோமி சொல்கிறாங்க, நீங்கள் போயிருங்க, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன், கோதுமை அறுவடை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நான் எங்கள் ஊருக்கு போயிடுறாமா, புருஷன் இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, நீ உங்கள் பழைய வாழ்க்கை போயிருங்கம்மா. மருமகள் மாமியாரை கட்டி பிடிச்சி அழுதாங்க. என்ன அருமையான குடும்பம் பார்த்தீங்களா? மன்னித்துக் கொள்ளுங்கள், கிராம பாணியில் பேசுகிறேன், ஐ எம் சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த கிராம பெண்களை நிறைய பார்த்துருக்கேன். பக்கத்து வீட்டில் போய் அந்த கதை பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே, ஏக்கா கொஞ்சம் பேன் இருக்குது, பேன் எடுத்து விடுங்கக்கா. இந்த அக்காவுக்கு பேன் எடுப்பா. நான் கேட்குறேன், எத்தனை பேர் என் பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்கள் சொல்ல முடியும், என் மருமகளுக்கு நான் பேன் பார்த்து விட்டேன், தலை அழைச்சி விட்டேன், என் மாமியாருக்கு நான் தலை அழைச்சி விட்டேன். நான் கேட்டேன், குடும்ப முகாமில் நான் கை தூக்க சொன்னபோது ஒருத்தர் கை தூக்கல. ஒருவேளை 2 பேர் தலையிலையும் பேன் இல்லையான்னு தெரில. மற்றவங்களுக்கு செய்கிற பணிவிடை தன் குடும்பத்தில் பெரியவர்களுக்கு செய்ய மனதில்லை. கட்டி பிடிச்சி அழுதாங்க. எவ்வளோ எனக்கு பிடிச்சது, ஓர்பாலும் ரூத்தும் நகோமியை கட்டி பிடிச்சி அழுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி மாமியார் மருமகளும் கட்டி பிடிச்சி அழுதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில நேரம் மாமியாருக்கு மூக்கு இருக்காது, மருமகளுக்கு காது இருக்காது. அல்லேலூயா. நல்ல வேலை. இஸ்ரவேல் தேசம் அது. நம்ம தேசத்தில் கட்டி பிடிச்சி அழுதா கொஞ்சம் பிரச்சனை தான், போட்டோம். ஆனால் என்று சொன்ன போது போக மாட்டேன், உங்களோடு தான் சாகுமர இருப்பேன் என்று சொல்லி அருமையான மருமகள் ரூத் ஓர்பாள் பழைய வாழ்க்கைக்கு போய்விட்டாள், பழைய விக்கிரக வழிபாட்டுக்கு போய்விட்டாள், பழைய ஜீவியத்துக்கு அவள் போய்விட்டாள். ஆனால் ரூத் விடாமல் பற்றி கொண்டாள். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீங்கள் தங்குற இடத்துல நான் தங்குவேன், மரணமே என்று நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. என்ன அருமையான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? பெரியவங்களை சார்ந்து கொண்ட அனுபவம், பெரியவங்களை அற்பமாக எண்ணாத அனுபவம். அவளுக்கு தெரியாது போவாஸ் கிடைப்பார்னு தெரியாது. நான் புதிய ஏற்பாட்டில் தாவீது ராஜாவுடைய வம்சவழிக்கு நான் காரணமாக இருப்பேன் தெரியாது. ஆனால் காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருந்ததுனால தோத்திரம். இவங்களுக்கு யார் இருப்பா, சொந்த ஊரில் சொந்தக்காரங்க இருக்காங்களே, என்னவோ தெரியாது, புருஷன் செத்து போனான், பிள்ளைகள் செத்து போனான்னு அற்பமாக எண்ணாமல் துணிஞ்சு போனதுனால ஓர்பாளுடைய சாப்டர் க்ளோஸ். பட் ரூத்தை குறித்து வேதத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அந்த வம்ச வரலாறில், இயேசு கிறிஸ்து பிறப்பின் வம்ச வரலாறில் இடம் பெற்றாள் இந்த ரூத். 10 தலைமுறைக்கு சபைக்கே உள்ள வர முடியாத மோவாபிய பெண், ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறில் இடம் பெற்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
உண்மையே நம்பி இருக்கிறபடியால் இறைவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். நான் சொன்ன வசனம் 1ஆம் அதிகாரம் 16-17 இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். பிலிப்பியன் சாப்டர் 3 verse 13 and 14 வாசிங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்கள். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழச மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கடைசியா ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஒரு ஆவிக்குரிய செய்தியோடு நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய பெத்லகேமுக்கு நேராய் போகிற நல் வாழ்வை அவள் தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தால பாருங்க, இவங்க போயிட்டாங்க. அங்கே அந்த கோதுமை அறுவடை நடக்குது. நாங்கள் அந்த பேருந்து நேரம் இஸ்ரவேலில் பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் வார்கோதுமைகள் விளைந்து கிடந்தது. என்ன சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் இங்கே பார்த்தா எகிப்து பாலைவனம், கொஞ்சம் இங்கே பார்த்தா ஜோர்டான் நாடு, அதை விட மோசம். கொஞ்சம் இந்த யோர்தான் நதி இருக்கிற இடம் மட்டும்தான் நல்லா இருக்குது, மிச்சம் டெசர்ட். ஆனால் இஸ்ரவேல் தேசம் அவ்வளோ செழிப்பாக இருந்தது. அறுவடை நடக்குது பாருங்க. வீட்டில் சும்மா இருக்கல. சுறுசுறுப்புடைய கைதான் செல்வத்தை வரவழைக்கும். சோம்பேறி பகுதி கட்டுவான். சோம்பேறி சாப்பாட்டு தட்டில் கையை வச்சு தன் வாய்க்கு எடுக்க கஷ்டப்படுறானா. இன்னொரு சோம்பேறி தன் வேட்டையாடி கொடுத்ததை சமைப்பதில்லையா. எல்லாத்துக்கும் மிஷின், துணி துவைக்கிறதுக்கு மிஷின், பாத்திரம் வளர்க்குறதுக்கு மிஷின், சமைக்கிறதுக்கு குக்கர், எல்லாம் இப்போ மிஷின் காலத்தில் தான் போயிட்டுருக்கு. எல்லாம் மிஷின். துணி தேய்க்கிறதுக்கு முதல்ல மிஷின் இருக்குது, வீடை பெருக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, துடைக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, எல்லாம் மிஷின். ஆனால் தட்டில் போட்டு இந்த சாப்பாடை வாயில் அள்ளி வைக்க தான் மிஷின் வரல. அது மிஷின் வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, அதை அள்ளி அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது கரண்ட் போச்சுன்னு நாக்கு பிடிச்சிக்கிடும். பிறகு எப்போ பவர் வருதோ அப்போ தான் ரிலீஸ் ஆகும். ஜாக்கிரதை. சோம்பேறித்தனம். சில வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே போதும். இது மனிதர்கள் வாழ்ந்த இடமா அல்லது மிருக காட்சி சாலையா தெரியாது. என் வாழ்வில் மறக்க முடியாத சம்பவம். சென்னையில் ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒருவருடைய வீட்டில் என்னை தங்க வச்சாங்க. இறங்கி போனேன், ட்ரெயினில் இருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி உள்ளே போய் இறங்கினேன். சரி, அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முந்தைய அந்த கேம்பஸில் இந்த பக்கம் சர்ச், இந்த பக்கம் பாஸ்டரேஜ். அந்த கேம்பஸ்குள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அங்கே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி உள்ளே போனேன். எனக்கு அப்பவுமே ஷாக்காக இருந்துச்சு. நூலாம்படையாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு நூலாம்படை அடிச்சு. என் தலை தான் எல்லாத்தையும் நூலாம்படை அடிச்சு, தலையெல்லாம் நூலாம்படையாக ஆயிடுச்சு. அது ஒன்று. நம்பர் 1. நம்பர் 2, அங்கே பார்த்தேன் வாஷிங் மிஷினில் அந்தரங்கம் வெளியரங்கம் எல்லா துணியும் அப்படி குமிஞ்சு கிடக்கு. 2. 3, இந்த டேப்பில் கை வச்சேன் பாருங்கள், டபார்னு டேப் என் கையோட வந்துச்சு. நான் மேலேருந்து மிக்கிலவர் நனைஞ்சிட்டேன். அதுக்கு போராட்டம். ஐயோ, வெளியில் வந்தோன்னே சொல்கிறாங்க, ஐயோ பாஸ்டர் அது ரிப்பேராக இருந்துச்சு, வெளியே எழுதி போட வேண்டியது தானே, இங்கே நல்லி பழுதடைந்திருக்கிறது ஜாக்கிரதைன்னு எழுதி போட்டு தொலைக்க வேண்டியது தானே. எனக்கு தெரியுமா இது? வீட்டுக்கு போயிட்டேன். அசிங்கமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே மேலே நனைஞ்சிச்சு. கடைசியாக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் அந்த ரூமில் உட்காந்தா ஒரே வாடை மாதிரி பேட் ஸ்மெல். கட்டிலில் உட்காந்தா அது கீச்சின்னுச்சு பாருங்கள். எனக்கு ஒரு சந்தேகம், இது கட்டிலா அது தொட்டிலா? அப்பவுமே தீர்மானம் பண்ணிட்டேன், 4 நாள் அங்கே இருக்க போகிறேன், 4 நாளில் அந்த கட்டிலே படுக்கப்படாது, கீழே தான் படுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்படி தான் படுத்தேன். ஓகே, அங்கே தலான போர்வெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன எப்படி மிகைப்படுத்தாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன், மிகைப்படுத்தாம பேசுகிறேன். அந்த தலையான போர்வெல்லாம் துவச்சி வைக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டா துவச்சி வைக்கக்கூடாது. இப்போ எங்கே போனாலும் மரியாதையை கேட்டுருவேன். வாஷப்பலான்னு கேட்டிருப்பேன். வாஷ் பண்ணது எடுத்து போடுங்க, மேலே வைக்கப்படுறதே இல்லை. ஏன்னா அந்த தலையான போர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்யண்டாம். ஆப்ரேஷன் தேட்டரில் குளோரோஃபார்முக்கு பதிலாக இதை கொண்டு முகத்தில் மூடிட்டா அவன் ஆப்ரேஷன் ஆகி 3 மணி நேரம் கழிச்சோட ரெக்கவர் ஆகிட மாட்டான். கடவுள் தான் காப்பாற்றணும். இது வீடா அல்லது மனிதர்கள் வாழ்ந்த இடமா அல்லது மிருக காட்சி சாலையா? சோம்பேறித்தனம். வைக்க வேண்டியதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது இல்லை, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரம் செய்கிறது இல்லை. சோம்பேறித்தனம். எப்படி ஆசீர்வாதம் வரும்? ரூத்தின் வாழ்வின் ஆசீர்வாத காரணம் தெரியுமா? சுறுசுறுப்பு. பஞ்சம் என்று தெரியும், கோதுமை அறுவடை நடக்கிறது. இவள் விதவை, மாமியார் விதவை. இவ சொல்றா, நான் போறேன் கதிர்புறைக்கு, நான் மாமியார் சாப்பாடு போடுறேன்.
சுறுசுறுப்புள்ள கைதான செல்வத்தை வரவழைக்கும். அந்த சென்னை கதையை இன்னும் கொஞ்சம் தொடரட்டுமா? சாப்பிட்றதுக்கு போனேன், டைனிங் டேபிளில் உட்காந்தேன், கை கழுவுறதுக்கு வாஷ் பேஷன் போனேன். யாரோ சேவ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை நுரையோடு வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சிம்டம்ஸ். யாரோ முடி இழைச்சிட்டு சீப் முடியோடு இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா தட்டில் சாப்பிட வந்துச்சு. அந்த ஒயிட்டு சீன களிமண் பிளேட்டில் அந்த நேற்றுள்ள மஞ்சள் அப்படி ஒட்டிகிட்டு இருக்கு. எனக்கு வாமிட்டிங்னா தாங்க முடியல. சாப்பாடு வந்துச்சு. சாப்பாடு முன்னால் வந்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். மிகைப்படுத்தாமல் பேசுகிறேன். கிளாஸில் தண்ணி வருங்க பாருங்கள், தண்ணி வந்துச்சு பாருங்கள். அதை குடித்தா அவங்க நேற்று வாங்கின மீன் வாசனை அந்த கண்ணாடி டம்ளரில் அப்படியே இருந்துச்சு. குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாக முடியாது. அல்லேலூயா. சோம்பேறித்தனம். ஆனால் ரூத்தினுடைய வாழ்க்கைக்கு சோம்பேறித்தனம் அல்ல. அவள் புறப்பட்டு சொல்கிறாள், கதிர் புறக்க சொல்கிறாள். அல்லேலூயா, க்ளோரி பீ டு காட். கதிர் புறக்க போனாள். அங்கே போவாசுடைய கண்களில் தயவு கிடைத்தது. நம்ம சர்ச்சில் சொல்லும் பார்த்தீங்களா, ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்துறை போய் வரக்கூடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அன்னைக்கு அங்கே நடந்துச்சு, இதே மாதிரி நடந்துச்சு. அவர் வயலில் வந்து பார்க்குறாரு, கண்காணி இருக்கிற வேலைக்காரங்களா இருக்காங்க. அவர் சொல்றார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம், ஆண்டவர் உங்களோ உம்மோடு இருப்பாரா, கர்த்தர் உம்மோடு இருப்பாராக. ஒரு திருச்சல சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒன்று அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவர் உம்மோடும் இருப்பாராக. இப்படி சொல்றத பைபிளில் பார்த்தேங்க. இவர் அந்த வயலில் வந்து சொல்றாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உடனே அவங்கெல்லாம் சொல்றாங்க, எல்லாரும் வேலைக்காரங்க சொல்லுவாங்க, என்ன அருமையான வயல் இல்லை, என்ன அதிகமான வேலைக்காரங்க, என்ன அருமையான அந்த ஓனர்ல, சூப்பர். அவர் கர்த்தர் உம்மோடும் இருப்பாராக. அந்த போவாசுடைய கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைத்தது. எவ்வளவு அருமையான வாழ்க்கை. சுறுசுறுப்புள்ள தேவ ஜனமே, நமக்கு ஒரு நல்ல போவாஸ் உண்டு. அவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கண்களில் உங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு தயவு கிடைக்க வேண்டும். அவர் தயவு உள்ளவனுக்கு தயவன், புனிதருக்கு அவர் புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவர். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாருங்க, அடுத்தால பேசிட்டே போலாம். இப்போ ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் மாமியார் சொல்லி கொடுக்காங்க, நீ இப்படி செய், ஒரு நாள் குளிச்சுக்க, ஒரு நல்ல அழகான வஸ்திரம் தரிச்சுக்க, தலையில் எண்ணெய் பூசிக்க, அந்த வயலுக்கு போ, அவன் வந்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு அந்த அம்பாரத்தில் படுத்திருப்பான், அவன் பாதத்தில் துணியை விலக்கி அந்த பாதத்தில் படுத்துக்கொள். நல்லா கவனிக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வயல் என்றால் சபை, கோதுமை அம்பாரம் என்றால் வசனத்தால் நிறைந்திருக்கிற அனுபவம், போவாஸ் என்றால் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உவமையாய் பேசலாம். அந்த அவர் மேல விரித்திருந்த போர்வை அது வரங்கள் கிருபைகளுக்கு அடையாளமாய் பேசலாம். அல்லேலூயா. பாதத்தில் படுத்துக் கொண்டது தாழ்மையோடு தேவ சமூகத்தில் காத்திருப்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம் தரித்தால் என்றால், குளித்தால் என்றால் ஞானஸ்நானம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஞானஸ்தானம் என்கிற வார்த்தை மூல பாஷையில் பேப்டிசம், பேப்டைசோ என்கிற வார்த்தை தான் பேப்டிசமாய் மருகிவிட்டது. பேப்டிசம் என்றால் மூழ்குதல் அர்த்தம். அதனால தான் திருச்சபையில் அழகா சொல்றாங்க, ஸ்நானக அருளப்பர், ஸ்நானக அருளப்பர், திருமுழுக்கு ஸ்நானக அருளப்பர், அப்படித்தான் பேசுவாங்க. ஓகே. ஞானஸ்தானம் பெற்று வஸ்திரம் தரித்து, வஸ்திர ரட்சிப்பின் வஸ்திரத்தை காட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தால் காலங்கள் வரும்போது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாறலாம். இவ்வளவு அருமையான அனுபவம். இந்த அனுபவம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கா? ரட்சிப்பு இருக்கா? அபிஷேகம் இருக்கா? தேவனோடு பண்ற உடன்படிக்கை ஞானஸ்தானத்தின் அனுபவம் இருக்கிறதா? தோத்திரம். ஞானஸ்தானம் என்பது பெயர் வைக்கிற நிகழ்ச்சி அல்ல. ஞானஸ்தானம் என்பது ஞானம் பிளஸ் ஞானம். ஒன்று, எனக்கு ஞானம் வரணும். ரெண்டு, ஞானமாகி இயேசு வரணும். வந்தப்புறம் எடுக்கிறதா ஞானஸ்நானம். அதுதான் தேவனோடு உடன்படிக்கை பண்ற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ரட்சிப்பின் வஸ்திரம் தரிச்சுக்கணும். நிர்வாணத்தை காட்டக்கூடாது, பழைய அந்தரங்க அசிங்கங்களை பார்க்கக்கூடாது. உலகம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பார்க்கணும். ரெண்டாவது, என் தலையின் மேல் அபிஷேகம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலங்கள் வந்தது, பெரிய பணக்காரனாக இருந்தோம், கோடீஸ்வரனாக இருந்தோம். அவருடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. தோத்திரம். மனப்பூர்வமாய் ரூத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னொருத்தர் இருந்தால் அவன்கிட்ட போய் பேசினார். யூத வழக்கத்தின்படி அவன் செருப்பு கலத்தி கொடுத்துட்டேன், எப்பா நீனே வச்சுக்க, சொத்தை நீனே வச்சுக்க, நீனே பெண்ணுக்கிட்டு எனக்கு வேண்டாம்ப்பா. மனப்பூர்வமாய் போவாஸ் அந்நிய பெண்ணாக இருந்த பிற்பாடும் ரூத்தை
விவாகம் பண்ணினான். இன்றைக்கு பெற்றோருக்கு நான் பேசுகிறேன், கொஞ்சம் கடினமாக தான் பேசுகிறேன். ஒருவேளை கோவம் கூட வரலாம். நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கும்போது டிவி கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு அதை பற்றி பவளம் இல்லை. யூடியூப்பில் இருக்கிற நான் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நான் பேசுகிறேன், திருமண வாழ்க்கையில் பிள்ளைகளை அழிச்சிடாதுங்க. சில கிறிஸ்தவர்கள் எத்தனை பவுன் போடுவீங்க, எவ்வளோ நகை கொடுப்பீங்க, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க, எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டால் பிஞ்ச செருப்பும் தேஞ்ச விளக்குமாறு கொடுக்கணும். பைபிளை கிழவை கிறிஸ்தவன்னு சொல்லாத. எவ்வளோ கொடுப்ப, எனக்கு கொடுத்து வச்சிருக்கியா? ஏமா பிதாக்களின் சுதந்திரம் பிள்ளைகளுக்கு. பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் அவங்க பிள்ளைக்கு அவங்க கொடுப்பாங்க. நீ போய் கேட்குறிய வியாபாரமா? எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்குறத விட நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன். பையனுக்கு எவ்வளோ போடுவீங்க, எவ்வளோ பைசா தருவீங்கன்னு கேட்குறத விட உன் பையனை கூட்டிகிட்டு போய் அந்த வள்ளியூர் சந்தையில் துண்டு போட்டு பிச்சை எடு. கிறிஸ்தவம் இன்றைக்கு கேலி கூத்தாக்கப்படுகிறது. ஏன் டைவர்ஸ்? கார் தருவீங்களா? ஆமாம், கணேஷ் இந்த நாகர்கோவில் கணேஷ் பிளாஸ்டிக்கில் 2 கார் வாங்கி கொடுக்கணும் உருட்டி விளையாடுறதுக்கு. சொந்த சம்பாத்தியம் பண்ணி ஒரு கார் எடுக்க வக்கில் அது உனக்கு மாமியார் வீட்டில் கார் கேட்கறது வெக்கம்ல? கேட்டா கிறிஸ்டியன். நாங்க என்ன கிறிஸ்டியன்? பெரிய பணக்காரமா, கோடிக்கு அதிபதி. நாங்கள் தங்கியிருந்த ஸ்டார் ஹோட்டலில் சொன்னாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக போவாஸ் உடையது, பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கும் சரித்திரம் அதை பேசுது. 2000-2020 வருஷங்களுக்கு மேலே உள்ள கதையை இன்னைக்கும் பேசுகிறாங்க. கவனிக்க முடியும். நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அம்மா, ஸ்தோத்திரம். வாங்குறது கொடுக்குறது தப்பு இல்லைம்மா, அதை பற்றி பேசவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க அவங்களுக்கு உரியதை காலங்கள் வரும்போது அவங்க பிள்ளைகளை கொடுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டார் போய் கேட்டா நீ கிறிஸ்தவள் அல்ல, நீ கிறிஸ்தவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. டவுரி கேட்காத, அதை பற்றி பேசாத. கொஞ்சம் அதிகாரமாக தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு நாளும் பேசாதிருங்கள், அதை பற்றி பேசவே செய்யாதுங்க. அவங்க லட்சம் கொடுக்கட்டும், கோடி கொடுக்கட்டும், மகளுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. போவாசுடைய திருமண வாழ்க்கை நமக்கு சவாலாக இருக்கிறது. மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அவள் ஒரு விதவை தெரியும், ஒரு கைம்பன் என்பது தெரியும், அவள் புறஜாதி என்பது தெரியும். யூத பெண்மணி அல்ல, மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார் அந்த போவாஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் நல்ல அனுபவம் நமக்கு வேணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அப்போ மகளிர்லாம் போயிட்டுருக்காங்க ரோட்டில் மகளிர்லாம் போயிட்டுருக்காங்க. வாங்காதே வரதட்சணை வாங்காதே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க கையில் போர்டு இருக்கு, வாங்காதே வரதட்சணை வாங்காதே. அந்த சகோதரன் என்னை விட 1-2 வயசில் மூத்தவன். ரொம்ப வயசு வர அவனுக்கு கல்யாணமே ஆகலாம். அவன் சொன்னான் தெரியுமா, எங்கள் அம்மாவும் போர்டு பிடிச்சிட்டு போக வேண்டியதான். நம்ம ஊர் தான், பணங்குடி கதையை தான் பேசுகிறேன். எங்கள் அம்மாவும் போர்டை பிடிச்சிட்டு போக வேண்டியதான். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே நிறைய வரதட்சணை கேட்டு தான் எனக்கு இது வரைக்கும் கல்யாணமே ஆகலன்னா. ஆனால் அம்மா கையில் போர்டு என்ன தெரியுமா, வாங்காதே வரதட்சணை வாங்காதே. என்னம்மா, பிள்ளைகள் வாழ்க்கை அழிச்சிடாதுங்க. திருமணத்தில் தெளிவாருங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ சித்தம் பாருங்க. ஈக்குவல் படிப்பு பார்க்குற தப்பு இல்லை, ஈக்குவல் வளர்த்தி பார்க்குற தப்பு இல்லை, வயசு பார்க்குற தப்பு இல்லை. நான் அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பணம் அல்ல. அல்லேலூயா. ரொக்கத்தில் முடிவதல்ல கல்யாணம், சொர்க்கத்தில் முடிவது தான் கல்யாணம். இன்னைக்கு கல்யாணத்தில் தான் எல்லாரும் ஏபிசிடி படிப்பாங்க. ஏன்னா ஏஜ், பின்னா பியூட்டி, சின்னா காஸ்ட், டின்னா டவுரி, ஈனா எஜுகேஷன், எஃப்னா ஃபேர் அண்ட் ஃபேமிலி கண்டிஷன். ஹலோ. ஆனால் அல்லேலூயா, அந்த ஏபிசிடி படிக்காதுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். நல்ல கவனிக்க பாருங்க. இது நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறது. அல்ல சொல்லிட்டே போலாம். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். மோவாப்பிய பெண்ணை ரூத் பரிசுத்த கோத்திரத்துக்கு தாயாகிய மாற்றியது தேவ கிருபை. இந்த குடும்பத்தை பாருங்க, இப்படி குடும்பம் கட்டப்பட்டது. ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அந்த பிள்ளை நகோமியுடைய மடியில் வளர்கிறது. ஒரு தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நகோமி போல, ஒருவேளை ரூத்தை போல என் வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு எதிர்காலமே இல்லை, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யோசித்து பாருங்க. நகோமியை மகளை வைத்தாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தன் மடியிலே பிள்ளை வளர்த்தாள். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. கணவன் கிடைத்தார், பிள்ளை கிடைத்தது, நல்ல மாமியார், பயங்கர சொத்து, பைபிளில் இடம் பெற்றாங்க. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். காலங்கள் தாண்டின பிற்பாடும் இன்றைக்கும் பேசுகிறோம்.
வருகை தாமதிக்குமானால் கர்த்தருக்கு சுத்தமானால் 70 80 வருஷங்கள் வாழ்ந்து நம்ம போயிடுவோம். ஆனால் நம்மை பற்றி தலைமுறை தலைமுறையாய் பேசுகிற குடும்பமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த நகோமியை போல, அந்த ரூத்தை போல, போபாசை போல எங்கள் வாழ்க்கை மாற்றும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு மாதிரியாய், திருச்சபைக்கு மாதிரியாய், தேசத்துக்கு மாதிரியாய் கர்த்தருடைய குடும்பங்களை மாற்றட்டும். கண்களை மூடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். சில வார்த்தைகள் கடினமாக இருந்திருக்கலாம். காரணம், கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளை சில நேரம் வார்த்தைகளை கொண்டு கூட சிட்சிக்க விரும்புகிறார். தலைகளை தாழ்த்துமா, ஜெபம் பண்ணுமா. ஜீசஸ். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் உண்டு உண்டு. சொல்லுங்க, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம். உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. சொல்லுங்க, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே, என்ன நல்ல ரூத்தை போல மாற்றும் என்று சொல்லுங்கள். வாழ்வில் நான் முன்னேற போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் பின்மாற்றம் ஏற்பட்டாலும் அதை உணர்ந்து பெத்லெகேமுக்கு நேராய் நகோமி திரும்பி வந்தாங்க. ஆதி அனுபவத்துக்கு நேராய் திரும்புங்கள், ஆதி அன்புக்கு நேராய் திரும்புங்கள், ஆதி ஐக்கியத்துக்கு நேராய் திரும்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து ஆசீர்வதிக்க போகிறார். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தில் குடும்ப ஆசீர்வாத செய்தியாகும்படி பிள்ளைகளுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை போதித்திருக்கிறேன். நல்ல ஒரு ரூத்தை போல, நகோமியை போல, போவாசை போல இந்த குடும்பங்களை மாற்றும். ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை கடாட்சித்து ஆசீர்வதித்தது போல இவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பின்மாற்றங்கள், பிரிவினைகள் மாறட்டும், உடைந்த குடும்பங்கள் இணையட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பணத்தை முன்வைத்து வாழ்கிறதல்ல வாழ்க்கை. ஆண்டவரே, கர்த்தரை முன்வைத்து வாழ கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேவனுடைய வார்த்தை முடி பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் அநேகர் இதை சவாலாக எடுத்துக்கொள்ள கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதை யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், மகிமை டிவியில் அல்லது வேற எந்த டிவியில் அதை பார்க்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 128ஆம் சங்கீதத்தில், உபவாகம் 28ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட குடும்ப ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கதறி ஜெபிக்கிற மக்கள் வாழ்வில் குழந்தை பாக்கியம் வருவதாகப்பா. உடைந்த குடும்பங்கள் இணைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். ரூத்தை போல வாழ்ந்திருக்கட்டும், போவாசை போல வாழ்ந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. நகோமியை போல மறுபடியும் மகிழ்ச்சியாக்கும். கரத்தில் புகழ்ந்து ஜெபிக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென். மறுபடியும் அடுத்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் சந்திக்கிற வரையில் கர்த்தருடைய கிருபை உங்களை பாதுகாப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord.